அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஃபீஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நெத்திலி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். மீன் குழம்புனாலே பிடிக்கும் எல்லாருக்கும், அதுவும் நெத்திலி மீன் குழம்புனா ரொம்பவே பிடிக்கும். ஈஸியாக சூப்பராக நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். கொஞ்சமாக வெந்தயம், 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டை தட்டி இதோடு சேர்த்துக்கலாம். எண்ணெயில் பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லாவே வதங்கணும். தக்காளி எவ்வளோ தூரம் ஜூஸி ஆகுதோ அவ்வளோ தூரம் மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக வரும். ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூளையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ அந்த புளி கரைச்சலை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டு கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருந்த நெத்திலி மீனை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மீன் வேகட்டும். மீன் இப்போ ரொம்பவே சூப்பராக வெந்துருச்சு. நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கூடவே நம்ம ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது ரைஸ் நெத்திலி மீன் குழம்பு வச்சு சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.